போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டினா என்ன, ஆக்சலரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போது ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி பார்ப்போம். நான் உங்கள் கவின், வெல்கம் டு 24th டெக். இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இதில் நமக்கு தேவையானது ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஆக்சலரேஷன், ஆவரேஜ் ஸ்பீட். இப்போது ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஏங்கிற ஒரு ஊர்லேருந்து பாயிண்ட் பிக்கு போவீங்க. ஸோ இதில் நடுவில் டீ குடிக்க நிப்பாட்டலாம், சாப்பிட நிப்பாட்டலாம். ஸோ எத்தனை வாட்டி நிப்பாட்டி போயிருப்பீங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பீட் கிடைக்கும். ஆவரேஜாக அந்த ஸ்பீடில் தான் நீங்கள் போயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எத்தனை இடத்துல நீங்கள் நிறுத்தி போனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பாயிண்ட் ஏங்கிற இடத்துலேருந்து பாயிண்ட் பிக்கு நீங்கள் போயிருக்கீங்க அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு எடுத்துக்கிட்ட ஸ்பீடு வந்து 100 km/h அப்படின்னா, நீங்கள் அதை 1 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு இங்கே வந்துட்டு 100 km/h. நீங்கள் எத்தனை பக்கம் நிறுத்தி போயிருந்தாலும், பட் நான் இங்கே சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 100 அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். பட் ஆக்சுவலாக இந்த 100 கிலோமீட்டரை இது பண்ணால் நீங்கள் 100 கிலோமீட்டர்லேயே வந்திருந்தாலும், நீங்கள் அங்கே நிறுத்தி இன்டர்வல் எடுத்ததுனால நீங்கள் எடுத்தது ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் செய்யும். எதுக்கு நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி தேவை? ஃபார் எக்ஸாம்பிள் A to B இந்த இது வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது, இல்லை ஏங்கிற ஒரு ஊர் இங்கே இருக்குது, பிங்கிற ஒரு ஊர் இங்கே இருக்குது. இந்த ஊருக்கான பாதை வந்து இப்படி போய் இப்படி சுற்றி வருது. ஆனால் ஏங்கிற ஊருக்கும் பிங்கிற ஊருக்கும் இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 100 கிலோமீட்டர்னால் இது வந்து 50 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா, இப்போது உங்களுக்கு 100 கிலோமீட்டர் இருக்குல்ல, நீங்கள் ரோட் பையில் போனீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போது உங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் தெரியும்ல. இப்போ 2 A and B அப்படிங்கிற 2 ஊருக்குள்ளே இருக்கிற ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து தான். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இப்படி சுற்றியெல்லாம் போக தேவையில்லை. நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த ஊருக்கும் இருக்க ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து வந்து 50 கிலோமீட்டர் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு 100 கிலோமீட்டரில் நீங்கள் போயிருந்தீங்கனாலும் 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிருந்தீங்கன்னா உங்களோட வெலாசிட்டி 50 km/h தான் இருக்கும், 100 km/h இருக்காது. இதனால தான் உங்களுக்கு தனித்தனியாக ஆவரேஜ் ஸ்பீடும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஆவரேஜ் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. லைக் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் இதே மாதிரி ஃபிசிக்ஸ் வீடியோஸை வந்து டெய்லி லைஃப்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணி இது எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.